ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வணக்கம். ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க நம்ம எப்பயுமே ஓசியில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்காக குவிட்டு வராங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம். ஃபுட் ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுறாங்களே அவங்க வீடியோ கீழே போய் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அவங்க எல்லாமே காசு கொடுக்காம சாப்பிட்டு வர ஆள் கிடையாது. அதில் ஒரு சிலர் தான் காசு கொடுக்க மாட்டாங்க. அது ஹோட்டல்காரங்களே வந்து எங்களுக்காக நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க, அதனால உங்கள் காசு எங்களுக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான இடங்கள்ல ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவங்க பில் பே பண்ணிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ரூ. 19 எல்லா வீடியோக்கு கீழேயும் போய் நீ ஓசியில் சாப்பிட்டு கூவுற கூவலை கேட்டு நாங்களும் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் கேள்வியை எல்லா வீடியோலையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அவங்க காசில் கொடுத்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு புதுசாக ஒரு ஊருக்கு போகிறவங்களுக்கு வந்து எங்கே போய் சாப்பிடணும், எங்கே போய் சாப்பிட்டா நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் நல்ல ஹோட்டல் எது, எந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம புதுசாக ஒரு ஊருக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம ஒரு ஹோட்டலில் தேடி பிடிச்சி சாப்பிட்றதோட அவங்க வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த ஊருக்கு போனோடனே அது நம்ம மைண்டில் வரும். அந்த ஹோட்டலில் போயிட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும், லஞ்ச் ஆகட்டும், டின்னர் ஆகட்டும், ஏதோ ஒரு சாப்பாடு அந்த ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டு வருவோம். அதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ண வேணாம். அவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்கள அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். இன்னொரு விஷயம், அவங்க பில் பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பில்லை வீடியோவில் அட்டாச் பண்ணலாமே, அதையும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் நீங்கள் கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்குற உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எத்தனை ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டுக்கான பில்லு வாங்கி பே பண்ணிட்டு வந்திருக்கீங்க? மேக்ஸிமம் ஹோட்டலில் தமிழ்நாட்டிலையும் சரி, ஆல் ஓவர் இந்தியாலையும் சரி, அதிகபட்சமாக எந்த ஹோட்டல்லையும் நான் அதிகமாக பில்லு வாங்கி பார்த்ததில்லை.